கோயம்புத்தூரில் இருக்கிற கடற்கன்னிக்கு ஃபேமிலியோடு போகலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கிளம்பி போயிட்டோம். அங்கேயும் கேம்ஸ்க்கு இவர் தான் கோஆர்டினேட்டருங்கிறனால கொஞ்சம் கன்செஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஃபஸ்ட்டு முன்னாடி போனதையுமே இந்த மாதிரி பறவைங்களோட கண்காட்சி மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய பறவைங்க இருந்தது. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு செஷனுக்கு போனோம். அங்கே வந்து சென்சார் மூலிமா இந்த நாயோட ரோபோட் எல்லாம் இருந்தது. அது வந்து வர்றவங்களுக்கெல்லாம் கை கொடுக்கறது, குட்டி கரண் அடைக்கிறது அந்த மாதிரி இருந்தது. அப்படியே நல்லா ஐஸ்கிரீம் அதெல்லாம் அங்கங்கே இருந்தது. வாங்கி சாப்பிட்டு அப்படியே சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். இந்த கடல் கன்னியும் பார்த்தா அவங்களும் வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாரையும். நாங்கள் அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டு நிறைய மீன் இருந்ததுங்க. என்னென்ன மீனுன்னே சொல்ல முடியாது. எனக்கு அவ்வளோ வெரைட்டிஸுமே தெரியாது. அவ்வளோ மீன் இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கலர் கலராக இருக்கிற இந்த மீன் தான். கண்டிப்பாக கிடச்சிதுன்னா வாங்கிட்டு வரலான்னு சொல்லி கேட்டதுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய கடைங்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே போய் வழக்கமாக இந்த 90s கிட்ஸுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு சில ஐட்டம் மட்டும் வாங்கி சாப்பிட்டு ஊறுகாய் ஐட்டம் இருந்தது. அதையும் வாங்கிட்டு அப்புறமா எனக்கு கொஞ்சம் கத்தி அதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. அது போய் பார்க்கலான்னா அது அவ்வளோவா இல்லை. அப்புறம் அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. எல்லாமே வந்து கேரளா டிஷ்ஷஸ் தான் இருந்தது. அதுவும் அப்படியே வாங்கி சாப்பிட்டு இங்கே வந்து நானும் அம்மாவும் சரியான கிளாஸ் பைத்தியம். ஸோ அதுவும் டீ கப்பெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு.